வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஒடியங்கம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்களும் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா பிரிவினெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள்ல ஒரு கடவுளை வழிபடுறாங்க. கரிமக்குட்டி அப்படின்ற ஒரு கடவுளை தான் வழிபடுறாங்க. அந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் இருக்கு. அந்த கடவுளை வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மிருகமா மாத்துறதுக்கான பவரை தருவாரு. அதாவது நம்ம மிருகமா மாறலாம், அதை வச்சு எதுனாலும் பண்ணலாம். அந்த விஷயத்த இவங்க சில தேவைக்காக யூஸ் பண்றாங்க. எந்த மாதிரியான தேவைக்காக யூஸ் பண்றாங்க, அதுல என்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கரிமக்குட்டி அப்படின்ற கடவுளோட பிளாஷ்பேக்கை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தரோட வாய்ஸ் ஓவர்ல தான் இதை நமக்கு காட்டுறாங்க. கரிமக்குட்டி அப்படின்றவர் இருக்காரு பாத்தீங்களா, ஊரை பாதுகாக்கிற வேலை மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை தான் கடவுளா ஒரு குரூப் வழிபட்டு இருக்காங்க. ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப் தான் வழிபட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா வரலாம் தருவாரு, மிருகமா மாறுற வரம் தருவாரு. இதை பத்திலாம் வாய்ஸ் ஓவர்ல நமக்கு தெளிவா சொல்லிடுறாங்க. ஏறக்குறைய இந்த கதை இருக்கு பாத்தீங்களா, 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்கே நமக்கு குருன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் அந்த வம்சாவளியில வந்தவரா இருப்பாரு. இந்த குரு பூஜைலாம் பண்றாரு. அதே சமயம் நிறைய பசங்களுக்கு சண்டைலாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவர்கிட்ட சண்டை கத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, வயசு பொண்ணு தான், பேரு மீனா அப்படின்றது. மீனாவை பொறுத்த வரைக்கும் சண்டை கத்துக்கிறதுக்காக வராங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பையனை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரு வினய் அப்படின்றது. ஆனா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஊர் தலைவரோட பையனா இருப்பான், அதாவது பெரிய ஆளோட பையனா இருப்பான். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசி பழகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஊர் தலைவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான். அதை மீறியே இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிராக்டிஸ் எடுக்கும் போது கூட ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஊர் தலைவரோட பையன் சொன்ன பாத்தீங்களா, இவன் தான் பையனா இருப்பான், பேரு வினய் அப்படின்றது. வினய் இருக்கான்ல, மாஸ்டர் குரு கிட்ட அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, நீங்க போய் பாத்துக்கோங்க மாஸ்டர்னு சொல்றான். சரி நான் வேலையை முடிச்சுட்டு பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. இந்த வினய் என்ன பண்றானா, மீனாவை மீட் பண்றதுக்காக வரான். இதை வேற ஒரு பையன் பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கான். அவன் பேரு தீபக் அப்படின்றது. அந்த தீபக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மீனாவை லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. ஆனா மீனாக்கு இந்த வினயை தான் பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஓரமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நெருக்கமா கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. இதை பாக்குற தீபக் இன்னும் கோவப்படுறான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ரங்கான்னு ஒருத்தர் வராரு. ஓஹோ, இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. பையனுக்கு அந்த மீனான்ற பொண்ணை பிடிச்சிருக்குன்றது அப்பாக்கும் தெரியுது. போய் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரிலாம் பையனை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ஊர் தலைவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதே சமயம் கொஞ்ச நேரத்துல குருவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஊர் தலைவர் எதுக்காக குருவை வர சொன்னாருன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த ஊர் தலைவரோட பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அடிக்கடி திருட்டு போயிட்டு இருக்கு போல. அதாவது தோட்டத்துல இருக்க பொருள், வீட்டுல இருக்க பொருள்னு அடிக்கடி திருட்டு போயிட்டு இருக்கு போல. அதை நீ கண்டுபிடிச்சு தர முடியுமான்ற மாதிரி கூப்பிட்ட இந்த குரு கிட்ட சொல்றாரு. இந்த குருவோட முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கரிமக்குட்டின்ற கடவுளை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அது மூலியமா ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி தான் ஊர் தலைவர் கேட்கிறாரு. ஆனா குரு இருக்காருல, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றது இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுறாருல. இதை வச்சு ஊர் தலைவரோட தம்பி இவரை நக்கல் பண்றாரு. இவன் சண்டை தான் சொல்லி கொடுப்பான், மத்தபடி இவனுக்கு சண்டைலாம் போட தெரியாது, சரியான கோலன்ற மாதிரிலாம் நக்கல் பண்றாரு. அதெல்லாம் பெருசா குரு எடுத்துக்க மாட்டாரு. நான் வரேன்யான்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் கிண்டல் பண்ணது குருக்கு செம்ம கடுப்பை வர வச்சிருது. இதுக்கு பின்னாடி இருக்கவன நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடிக்கடி பொருள்லாம் திருட்டு போதில்ல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவரும் யார் இந்த வேலையை பண்றாங்கன்னு செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. அதாவது மரத்துல இருக்க இளநியெல்லாம் பறிக்கிறதுக்காக ஒரு குரூப் வருது. இவருமே அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. சண்டை போட்டு சம்பந்தப்பட்ட ஆளுங்களை பிடிச்சிருக்காரு. ஆளுங்க மூலியமா இவருக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இதுக்கு பின்னாடி யார் தெரியுமா இருக்கா, இவரை கிண்டல் பண்ண அந்த தம்பி தான் இருப்பாரு. அதாவது ஊர் தலைவரோட தம்பி தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப தம்பியை பத்தி ஊர் தலைவர் கிட்ட சொல்லிடுறாரு. ஐயோ, நம்ம தம்பி தான் இதுக்கு பின்னாடி இருக்கானான்ற மாதிரி ஊர் தலைவரும் யோசிக்கிறாரு. இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இல்ல, இதை வெளியெல்லாம் சொல்லாத, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிடுறாரு. நீ தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கியான்ற மாதிரி தம்பியும் போட்டு திட்டுறாரு. என்னதான் வெளியே சொல்லாதன்னு சொன்னாலும் ஊருக்குள்ள லைட்டா பரவதானே செய்யும். இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஊர் தலைவர் காணாம போனதுக்கு அவ்வளவு கோவப்பட்டாரு. இப்ப தம்பி தான் பண்ணிருக்கானா, தம்பி என்ன செய்வாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தம்பி மேல பெருசா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல போல.
இப்ப நமக்கு வினய் மீனா லவ் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துதான் இவங்க ஜாலியா பேசுவாங்க போல. இவங்க ரெண்டு பேர் சேர்றதுன்றது பாசிபிளே இல்லாத விஷயம். ஏன்னா வினயோட அப்பாவுக்கு மட்டும் இது தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. அதை மீறி எப்படி சேர்றது அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. கவலைப்படாத, எப்படியாவது என்னோட அப்பாவை சம்மதிக்க வச்சிருவேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஜாலியா இவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரங்கான்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ரங்காவை பொறுத்த வரைக்கும் அடிதடி வேலை எல்லாம் பண்ணுவாரு போல. அந்த ரங்காவை பார்த்து பேசுறதுக்காக ஊர் தலைவரோட தம்பி வந்துடுறாரு. ஆக்சுவலா ஊர் தலைவர் தம்பியை டோட்டலா ஒதுக்கி வச்சிட்டாரு. அந்த திருட்டு கேஸ்ல மாட்டினார்ல, அதுல இருந்து ஒதுக்கி வச்சிடுறாரு போல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குரு தான். அந்த குருவை ஏதாவது பண்ண முடியுமா, அவனை போட்டு அடிக்கிறியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னால அடிக்க முடியாது, எனக்கு வேற சில வேலை இருக்குன்ற மாதிரி இந்த ரங்கா சொல்றாரு. உனக்கு அந்த குருவை பார்த்தா பயம், அதனால தானே பயப்படுறன்ற மாதிரி இந்த தம்பி நக்கல் பண்றான். எனக்கெல்லாம் எதை பார்த்தோம் பயம் கிடையாது. சின்ன வயசுல என்னோட அப்பா எப்ப பாரு என்னோட அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாரு, ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிட்டாரு. அதையே நான் கண்ணுக்கு நேரா பார்த்தவன், அதை பார்த்தே பயப்படல. இந்த குருக்கு பயந்துருவனா, எனக்கு வேற சில வேலை இருக்கு, என்ன ட்ரிகர் பண்ணோன்னு நினைக்காத, ஒழுங்கா போன மிரட்டுறாரு. இந்த தம்பி சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப தம்பி வேற சில ஆளுங்களெல்லாம் சேர்த்துக்கிறான். அவங்க மூலியமா எப்படியாவது அந்த குருவை அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கிறான். குரு காட்டுல இருக்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இன்னமும் இவர் கடவுளை அப்பப்ப வந்து வழிபடுவார் போல. இதுதான் கடவுளோட சிலையா இருக்கும். இப்ப சிலைக்கு பூஜை பண்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அந்த கரிமக்குட்டியோட சிலையா என்னன்னு தெரியல. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தம்பி இருக்கிற இடத்துல அப்படியே காத்தெல்லாம் ஹெவியா அடிக்குது. என்ன காத்து இவ்வளவு வேகமா அடிக்குதுன்ற மாதிரி அந்த தம்பியும் ஆளுங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மாடு வருது. இவங்களை இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இவங்களுமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அந்த குரு இருக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. குரு ஒரு சிலையை வழிபடுறாரு பாத்தீங்களா, இந்த சிலையோட பிளாஷ்பேக்கை இப்பதான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவரோட பேரு மாயன் அப்படின்றது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சண்டை போடுறாரு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு பொண்ணு வராங்க. பொண்ணி வரான ஆளுங்க சொன்னோன்னு இவர் கொஞ்சம் லூஸ் விட்டுறாரு. இது மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பொன்னின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வரதா சொன்னோன்னு இவரும் கொஞ்சம் லூஸ் விட்டுறாரு போல. அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு முன்னாடி ஸ்கோர் பண்ணோம்ல, அதனால இவருமே அந்த ஃப்ரெண்டை தடுத்து அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க தான். இவர் அப்பப்ப அந்த பொண்ணை பாப்பாரு போல. ஆனா பேசுறதுக்கான தைரியம் மட்டும் இவருக்கு வர மாட்டேங்குது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்து மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள்டா இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க போற, சீக்கிரமா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசு, உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் வெளிப்படுத்து அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. சமயம் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இப்ப கூட சிரிச்சுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒளியை தான் கடவுள் மாதிரி வழிபடுவாங்க. அந்த ஒளி கொஞ்ச நேரத்துல வரப்போது போல. அந்த இடத்துக்கு பொன்னியோட தங்கச்சி வர முடியாது. காரணம் பொன்னியோட தங்கச்சிக்கு இன்னைக்கு பீரியட்ஸா இருக்கும். என்னால வர முடியாதுக்கா, நீயும் அப்பாவும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி சொல்லிடுறாங்க. இப்ப அப்பா இவங்க சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒளி வரும்போது இவங்களுமே அதை பார்த்து வேண்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒளியை தான் இவங்க கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்காங்கன்னு இது மூலியமா நமக்கு தெரிய வருது. இந்த ஒளியை எப்பத்துல இருந்து இவங்க கடவுளா வழிபட ஆரம்பிச்சாங்கன்றத பத்தி இவங்களுக்குள்ள ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பொன்னி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட குடிசையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஊர்ல யாருமே இல்லாத சமயம் இவங்க குடிசைக்குள்ள இருக்க தங்கச்சி கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்துட்டு போயிருக்காங்க. இதை பாக்குற இவங்களும் இவங்களோட அப்பாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுது. என்ன பொருள்னு எடுத்து பார்த்தா காஸ்ட்லியான ஒரு நகையா இருக்கும். ஊர் தலைவர் தான் இந்த மாதிரி நகைலாம் போடுவாரு. அப்ப ஊர் தலைவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தம்புரான்னு சொல்லுவாங்க. அந்த தம்புரான் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் போகும்போது லாங்ல இருந்து முறைச்சுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பெண்கள் விஷயத்துல வீக்கானவரு, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த தம்புரான் இருக்கார்ல, அசிஸ்டன்ட் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. சரக்கு காலியா இருந்து போல, போய் கொண்டு வான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அவனுமே சரக்கை எடுக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறான். இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து இந்த பொன்னி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த பொன்னி தம்புரான் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் சரியான சமயம். இந்த குடிசையை கொளுத்தி விட்டுட்டா இவன் கதை முடிஞ்சிரோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப குடிசையை கொளுத்தி விட்டுறாங்க. அவர் தான் செம்ம போதையில இருக்கார்ல, குடிசையை விட்டு வெளியெல்லாம் வர முடியல. அதே இடத்துல அவர் மாட்டி இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி இவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணத இவங்களை லவ் பண்ற மாயன் கவனிச்சிடுறாரு. என் தங்கச்சி இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணன்றத பார்வையிலேயே சொல்லிட்டு இவங்க குடிசைக்குள்ள போயிடுறாங்க. தம்புரானுக்கு அடுத்த பொசிஷன்ல ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது பையன் மாதிரி இருப்பாரு, அவர் இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்க மக்கள் யாரோ ஒருத்தர் தான் அப்பாவை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இவர் சந்தேகப்படுறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு விசாரிக்கிறாரு. இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குமே யாரு பண்ணான்றது தெரியாது. இவங்க எல்லாருமே அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க.
ஆனா நம்மளால மக்கள் அடி வாங்குறாங்களே அப்படின்ற மாதிரி பொன்னி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொன்னி என்ன பண்றாங்கன்னா, நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கன்றத சொல்ல போறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மாயன் அதெல்லாம் வேணான்ற மாதிரி தடுக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்னன்னா, நீ சொன்னா உனக்கு மட்டும் தண்டனை கிடைக்காது, அப்பயும் ஊர் மக்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, இவங்களை பத்தி உனக்கு தெரியும்ல, அதனால இந்த விஷயத்தை நீ சொல்லாத, அவங்களே கொஞ்ச நாள்ல விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. இப்படி சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியே வச்சு மீட் பண்றாங்க, பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கிறது இவங்களோட வீட்டுக்கும் தெரிய வருது. ஆனா வீட்டை சேர்ந்தவங்களும் இதுக்கு ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது, கல்யாணம் பண்றது, இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, பிரெக்னன்ட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃபுங்கெல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க, ஹஸ்பண்டுங்க தான் வெளியே போய் ஏதாவது சேகரிச்சுட்டு வருவாங்க போல. அந்த மாதிரி இவரும் வேலைக்காக வெளியெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வரும்போது இது கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்ப பொன்னியோட அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டே குடிசையை விட்டு வெளியே வராரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உள்ள போய் பாருப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா சொல்றாரு. உள்ள வந்து பார்க்கும்போது ஒய்ஃபை கொடூரமா சாவடிச்சிருக்கிறது தெரிய வருது. வயித்துல இருக்க குழந்தையும் இறந்து போயிருக்கு. அதாவது இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது அந்த தம்புரானுக்கு தெரிஞ்சிருது போல. அதனால தான் இந்த மாதிரி கொடூரமா சாவடிச்சுட்டு போயிருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபை புதைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இறந்து போனதை இவரால ஏத்துக்கவே முடியல. இவர் அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. இத பாக்குற மத்த பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாம் கீழ் ஜாதின்னு நம்மளை எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க, ஆனா நம்ம வீட்டு பெண்கள் கிட்ட மட்டும் எல்லை மீறி நடக்கிறாங்க, இதெல்லாம் என்ன நியாயம், சம்பந்தப்பட்ட எவனையும் விடக்கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்த மாதிரி கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி பெரியவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பிளான போடுறாங்க. இப்ப அந்த தம்புரானை அட்டாக் பண்றதுக்கு ஒரு திட்டம் போட்டு அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா தம்புரான் சப்போர்ட்டர்ஸா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப லாக் பண்ணவங்க டார்ச்சர் பண்ணியே இவங்க எல்லாரோட கதையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மாயனுக்கு இந்த தகவல்லாம் தெரிய வருது. இப்ப மாயனும் அநியாயத்துக்கு இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஏன்னா ஒரு 6-7 பேர் இப்ப கொல்லப்பட்டிருக்காங்க. இத பார்த்து மாயன் ஃபீல் பண்ணும்போது தான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப மாயன் நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒரு இடத்துல ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நம்ம கடவுள் காப்பாத்துவார்னு நம்புறோம், ஆனா கடவுள் கூட நம்மளை காப்பாத்துறதுக்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு போறாங்க. இத பார்க்கும்போது இவருக்கும் தோண ஆரம்பிக்குது, கடவுளுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃப் ஒரு பகுதியில புதைச்சு வச்சாரு பாத்தீங்களா, அங்க இருந்து மண் எடுத்துக்கிறாரு. அந்த மண்ணு மூலியமா ஒரு சிலையை உண்டாக்குறாரு. அந்த சிலையை வழிபடணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சு வழிபடுறாரு. இவர் பண்ண ஆரம்பிச்சதுதான் அப்படியே நடைமுறையா மாறிடுச்சு போல. அதாவது பிரசன்ட்ல அந்த குரு பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, குருவை பொறுத்த வரைக்கும் இவரோட வம்சாவளியில வந்தவரா தான் இருப்பாரு. இவருக்கு கடவுள் கிட்ட என்ன வேண்டதுன்னே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் போக வைக்கணும், எங்களுக்கு துன்பம் கொடுக்கிற எல்லாரையும் நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா வேண்டிட்டு இருக்காரு. இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாயன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடி எங்க போறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பவுடர் மாதிரி ஊதி விடுறாரு. அந்த பவுடர் அவங்க கிட்ட போனோன்னு அவங்களும் கொஞ்சம் வசியம் செய்யப்பட்ட மாதிரி மாறிடுறாங்க. வேணும்ட்டே அவங்கள வசியம் செய்யறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றாரு போல. இப்ப நைட்டு நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த லேடியும் வசியம் செய்யப்பட்ட மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இதை பண்றாருன்னு ரிவீல் பண்றாங்க. இவர் சிலையை வேண்டிட்டு இருக்கும் போது சிலை பேச ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி ரிச்சுவலை பண்ணா கொஞ்ச நேரம் நீ மிருகமா மாறலான்ற மாதிரி ஒரு ரிச்சுவலா அந்த கடவுள் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, பிரெக்னன்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வயிற்று அறுத்து உள்ள இருந்து ரத்தத்தை எடுக்கணும். அந்த ரத்தத்தை ஒரு மூலிகை கூட சேர்த்து கலக்கணும். அந்த மூலிகையை இவரோட தலையில தடவிக்கிட்டா கொஞ்ச நேரம் மட்டும் இவர் மாற நினைக்கிற மிருகமா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு தண்ணியை ஊத்துனா இவர் சாதாரணமா மாறிடுவாரு. இந்த விஷயத்த பண்றதுக்காக தான் அந்த பொண்ணை வசியம் செய்யப்பட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு போல. அதே மாதிரி அந்த கடவுள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, இது மூலியமா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி அந்த கடவுள் சில சொல்லியிருக்கோம். இது போதும், நான் பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்குறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப புதுசா ஒரு தம்புரான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் காரணமே இல்லாம எப்ப பாரு இந்த ஊர் மக்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நபரை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. மாயன் ஒரு இடத்துல உட்காந்து பிளான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு குதிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த பொண்ணோட பேரு மாதவி அப்படின்றது. குதிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, இருந்தாலும் நான் குதிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. குதிச்சிங்கன்னா எலும்பு கூட தேராதுன்ற மாதிரிலாம் இவர் விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. என்னதான் உங்க பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க போல. பக்கத்து ஊர்லயும் தம்புரான் தொல்லலாம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க அப்பா நகையை திருடி இருக்கவே மாட்டாரு, ஆனா நீ தான் நகையை திருடுன அப்படின்ற மாதிரி அந்த தம்புரான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நீ ஏன் கூடயே வேணா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்துல எனக்கு உதவி தேவைப்படுது, அதை மட்டும் நீ பண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா பண்றன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க.
இந்த தம்புரான போட்டு தள்ளணுன்ற மாதிரி தானே இவர் யோசிக்கிறாரு. தம்புரான் எங்க போறாரு, எங்க வராரு, நைட்டு நேரம் எங்க இருப்பாருன்னு எல்லாத்தையும் இவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு கிட்ட என்ன உதவி பண்ணணும்ன்றத சொல்றாரு. அது என்னன்னா, நான் மிருகம் மாதிரி வருவேன், அப்போ ஒரு தண்ணி எடுத்து என் மேல ஊத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே அந்த ரிச்சுவலுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ரிச்சுவல் பண்ணோன்னே இவர் இருக்கார்ல, திடீர்னு எரும மாடா மாறிடுறாரு. அந்த தம்புரான் எங்க இருக்காருன்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டார்ல, அந்த தம்புரான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவரும் சட்டுன்னு அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இந்த மாதவி இருக்காங்கல்ல, அவர் சொன்ன மாதிரியே தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு எரும மாடு வருது. இந்த எரும மாடு மேலதான் தண்ணியை ஊத்தணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தண்ணியை ஊத்துறாங்க. தண்ணியை ஊத்தணும்னா உண்மையிலேயே அவர் மனுஷனா மாறிடுறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவருமே பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தம்புரான் வரது தெரிஞ்சு அந்த இடத்துல எரும மாடு மாதிரி வந்தாரு பாத்தீங்களா, ஓடி வந்து அவர் அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ தம்புரான் கதை அங்கேயே முடிஞ்சிருது. கடவுள் மூலியமா தானே இந்த விஷயத்த பண்ணாரு, அதனால கடவுளுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த ஒரு நேரத்திலையும் இத தப்பான விஷயத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன், நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்த பத்தியும் மாதவிக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. இவர் மாதவி கூட சேர்ந்த மாதிரி பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. அதாவது மாதவியை கொஞ்சம் கொஞ்சமா இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாதவியை கல்யாணம் பண்ணிடுறாரு. மாதவி இவரால பிரெக்னன்ட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தம்புரான் இறந்து போயிட்டாலும் ஊர்ல அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கும். அடுத்தடுத்த பிரச்சனையை பத்தி ஊர்க்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு வேற ஒருத்தனை போட்டு தள்ளணும், அதுக்கு திரும்பி இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த இடத்துக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது கூட மாதவி கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறாங்க. அவங்களுமே இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க போல. இப்ப பூஜையை பண்ணவரு இது மூலியமா ஒரு காரியத்தை முடிச்சிடுறாரு. இப்ப மாதவியும் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த சந்தோஷமா இவர்கிட்ட சொல்றாங்க. சீக்கிரம் குழந்தை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப மாதவி எனக்காக ஒண்ணு பண்ண முடியுமா, எனக்காக இந்த பூஜையை யூஸ் பண்ணி ஒருத்தரை சாவடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. யாரை சாவடிக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஒரு தம்புரானை பத்தி சொன்னேன்ல, அந்த தம்புரான் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த தம்புரான காட்டுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து இவர் தான் அந்த தம்புரான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரி, இவரோட கதையை நான் முடிக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மாடு மாதிரி மாறி இவரும் அந்த தம்புரான் கதையை முடிச்சிட்டாரு போல. அதை பத்தி இவங்க கிட்ட வீட்டுக்கு வந்து சொல்றாரு. உண்மையதான் சொல்றீங்களான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன், அவரோட கதையை முடிச்சிட்டேன்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு பேருமே சிரிச்சு நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாதவி ஒரு விஷயத்த சொல்றாங்க. மாதவி மேலதான் உண்மையிலேயே தப்பு இருக்கும். உண்மையில அந்த நகையை இவங்க தான் திருடி இருப்பாங்க. அவர் தேடி வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கிட்ட இருக்க மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்பா கிட்ட விசாரிக்கும் போதுதான் அப்பா இறந்து போயிருப்பாரு. சோ இவங்க மேலதான் தப்பு, அந்த தம்புரான் மேல பெருசா தப்பு இல்ல. அடிப்பாவி, என்கிட்ட இதெல்லாம் மறஸ்டியா அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. இப்ப இவங்க மேல பயங்கரமா கோவம் வருது. ஆனா இவரோட குழந்தைய அவங்க சுமந்துட்டு இருக்காங்கல்ல, எதுவுமே பண்ண முடியாம இவருமே யோசிக்கிறாரு. என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த தம்புரான் மேலயும் தப்பு இருக்கதானே செய்யுது, இதை யூஸ் பண்ணி இன்னும் சில விஷயங்களை பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரால சுத்தமா ஏத்துக்க முடியல. இவன் மேலதான் தப்பு இருக்கு, இவ தப்பான ஒருத்தரை சாவடிக்க வஸ்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நம்ம தப்பான விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இப்ப நேரா அந்த கடவுள் கிட்ட வேண்டதுக்காக வந்துடுறாரு. உன்கிட்ட இதை வச்சு எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஆனா இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த குற்ற உணர்ச்சியால என்னால வாழவே முடியாது, அதனால நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவர் நெருப்புக்கு இரையா மாறி இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருந்தாங்கல்ல, தலைமுறை உருவாயிருக்கும். அந்த தலைமுறையில வந்தவர் தான் இந்த குருன்றதை நமக்கு காட்டுறாங்க. குரு அப்பப்ப இந்த சிலையை வேண்ட மட்டும் செய்வாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது இல்ல, வினயும் மீனாவும் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பையன் பாக்குறான். அதாவது தீபக்ன்ற பையன் பார்த்து கடுப்பாவறான். இவனுக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவனை விடக்கூடாதுன்ற மாதிரி வினய் வந்துட்டு இருக்கும் போது அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா வினயை பொறுத்த வரைக்கும் இந்த தீபக்கை விட சூப்பரா சண்டை போடுறான். இவனை போட்டு சம்மடி அடிச்சிடறான். இப்ப அடி வாங்கி இவன் கடுப்புல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பா அந்த வழியா வராரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது தீபக் அடிச்சிட்டான்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். நீயும் ஆம்பளை பையன் தானே, பதிலுக்கு அடிச்சிருக்க வேண்டியதானே, இப்படி அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி பையனை போட்டு திட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி திரும்பி அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே மீட் பண்ற இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது உன்னோட அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் மீனா பயந்துட்டு இருக்காங்க. என் அப்பா நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் மோசமானவர் இல்ல, நான் சமயம் பார்த்து அவர்கிட்ட பேசுறேன்ற மாதிரிலாம் இந்த பையனுமே சொல்றான். இப்ப நைட்டு நிறைய இவங்க வீட்டுக்கு வராம இருக்காங்க போல. இது நினைச்சு குரு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. தகவல் கேள்விப்பட்டு இந்த தம்புரான் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. உன் பொண்ணை எல்லா பக்கமும் ஆளுங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, நீ கவலைப்படாத, பொண்ணு சீக்கிரமா கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த மீனா காணாம போயிருக்கான்றது இந்த வினைக்கு தெரிய வருது. ஆனா வினையை ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. கதவை தரங்க அப்படின்ற மாதிரி அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் உள்ள வந்துடுறாரு. அப்பா கிட்ட மீனாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். ஆளுங்க
ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வீட்லயே இரு, இந்த நேரத்துல நீ எப்படி வெளியே போக முடியும்ன்ற மாதிரி அப்பாவும் லாக் பண்ணிடுறாரு. ஆனா தம்பி இருக்கார்ல, அதாவது அப்பாவோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, நீ வெளியே போய்க்கோ அப்படின்ற மாதிரி கதவை திறந்து விட்டுறாரு. இவனுமே வெளியே போய் மீனாவை தேடலாம்னு நினைக்கிறான். வெளியே வந்த வினயம் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க ஒரு ஃபால்ஸ் கிட்ட உட்காந்து பேசுவாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த ஃபால்ஸ்ல இவங்க ரெண்டு பேருமே விழுந்து தற்கொலை பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே அந்த இடத்துல இறந்து போன மாதிரி இருக்காங்க. இன்னும் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிருக்காங்க, சேர்த்து வைக்க மாட்டாங்கன்ற பயத்துல தான் ரெண்டு பேருமே சேர்ந்து தற்கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த குரு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தீபக் இருக்கான் பாத்தீங்களா, இந்த குருவை பார்த்து ஏதோ சொல்றதுக்காக வரான். அவன் சொல்ற விஷயத்தை கேட்டு குரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் இந்த தீபக் என்ன சொல்றான்றத நமக்கு காட்டுறாங்க. இந்த தீபக்கோட அப்பா பேரு ரங்கான்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் குடிபோதையில உளறிட்டு இருந்திருப்பாரு. அந்த விஷயத்தை இவன் எதர்ச்சியா கேட்டிருப்பான். என்ன உளறிட்டு இருக்காருன்னா, அவங்க ரெண்டு பேரை நான் தான் சாவடிச்சேன்ற மாதிரிலாம் உளறிட்டு இருக்காரு. இப்ப ரங்கா பீடி பிடிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது குரு எதிர வந்துடுறாரு. வந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவனுமே ஓரளவுக்கு சண்டை போடுறான், குருவெல்லாம் அடிக்க தான் செய்யறான். இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ்ல குரு லாக் பண்ணிடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ணேன்னு கேக்குறாரு. இவனுமே யார் சொல்லி பண்ணான்ற விஷயத்த சொல்றான். இது அவர் சொன்னாரா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல குருவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. தம்பி தான் இதுக்கு பின்னாடி இருப்பான்னு பார்த்தா தம்பி இதுக்கு பின்னாடி இருக்க மாட்டான், அந்த தம்புரான் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாரு. தம்புரான் வெளியே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லவர் மாதிரி காமிச்சுப்பாரு, ஆனா அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது. அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதாவது பொண்ணை மட்டும்தான் அவர் சாவடிச்சிருப்பாரு, பையன் அவனா தற்கொலை பண்ணிருப்பான். தம்புரான நேரடியா எதுவுமே பண்ண முடியாது இல்ல, நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. முன்னோர்கள் எப்படி யூஸ் பண்ணாங்கன்றதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். அது மூலியமா இவர் என்ன பண்றாருன்னா மிருகமா மாறிடுறாரு. அந்த தம்புரான் எந்த வழியா வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப மிருகமா இருக்காரு பாத்தீங்களா, அந்த தம்புரான சட்டுன்னு போய் அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி கொடூரமா அந்த தம்புரான் கதையை முடிச்சிடுறாரு. ஊர் மக்கள் காலையில தம்புரான் இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. மாடு அடிச்சுதான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது ஊர் மக்களுக்கு தெரிய வருது. இப்ப எல்லாருமே அரசல் புரசலா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஊர் மக்களுக்கும் இந்த கரிமக்குட்டியை பத்தி நல்லா தெரியும். அந்த கரிமக்குட்டி மந்திரம்லாம் இந்த குருக்கு தான் தெரியும்ன்றதும் தெரியும். இப்ப ஊர் மக்கள் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. குரு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல, அவன் திரும்பி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. குரு தான் அந்த ரிச்சுவல்லாம் நைட்டு நேரம் பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு ஆத்தங்கரையில குளிச்சுட்டு நடக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.